கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை மத்தேயு 2 அதிகாரம் 11 இருக்கிறது. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த வீட்டில் பிறந்தாலும் அந்த வீட்டிலே பொக்கிஷங்களும் விசேஷங்களும் வருவது இயல்புதான். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து என்று எழுதியிருக்கிறது. ஒரு தச்சனின் வீடு தயாளனின் வீடாக மாறுவதற்கு காரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது அவர் ஒரு ஆட்டு தொழுவத்திலே மாட்டு தொழுவத்தில் பிறந்தார் என்று வேதம் சொல்கிறது. அந்த மாட்டு தொழுவத்தில் இயேசு பிறந்து 8ஆம் நாளிலே அவர் விருத்த சேதனம் பண்ணப்படும்படிக்கு தேவ சமூகத்திற்கு தேவாலயத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட பொழுது வேதம் சொல்கிறது, ஒரு ஏழை செலுத்தக்கூடிய காணிக்கையாக வெறும் காட்டுப்புறாவைத்தான் அவர்கள் காணிக்கையாக செலுத்தினார்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2 அதிகாரம் 24 இது எழுதப்பட்டிருக்கிறது. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து அந்த குடும்பத்திலே வந்து பிறந்தபடினால் தூரத்தில் இருந்து அந்த வீட்டை தேடி நன்மை வந்தது. நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிந்திருக்கிறபடினால் உங்கள் வீட்டுக்கும் உங்கள் வாழ்க்கையிலும் தூரத்தில் இருந்து தேவனாலே நன்மை நிச்சயிக்கப்பட்ட நன்மைகள் நிச்சயமாய் கடந்து வருகிறது. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உட்பிரவேசித்த இந்த ஞானிகள், இந்த சாஸ்திரிகள், அவர்கள் தங்கள் பொக்கிஷங்களை திறந்து இயேசுவை பணிந்து கொண்டு பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அவர்கள் அங்கே கொடுத்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவை பணிந்து கொள்ளுகிற எவனும் நிச்சயம் தன் பொக்கிஷத்தை திறப்பான். அவரை ஆராதிக்கிறவன் அவருக்கென்று தன் இருதயத்தை திறப்பான். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, பொன், தூப வர்க்கம், வெள்ளை போலம், ஏன் இவைகள் கொடுக்கப்பட்டது? பொன் அந்த நாட்களிலே யாரிடத்தில் அதிகம் இருந்தது என்று சொன்னால் ராஜாக்கள் இடத்திலே அதிகமாக இருந்தது. ஒரு ராஜ்யத்தின் மதிப்பு அந்த ராஜ்யத்தில் இருக்கிற பொன்னின் அடிப்படையிலே, தங்கத்தின் அடிப்படையிலேயே கருதப்பட்டது. எனவே ராஜாக்கள் இடத்திலே பொன் இருந்தது. இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவர் ராஜாதி ராஜாவா இருக்கிறார் என்று அறிவிக்கும்படிக்கு பொன் அங்கே கொடுக்கப்பட்டது. மாத்திரமல்ல, தூப வர்க்கம் யாரிடத்தில் இருந்தது என்று சொன்னால் ஆசாரியர்களிடத்தில் இருந்தது. பிறந்திருக்கிற இயேசு கிறிஸ்து இவர் நித்திய பிரதான ஆசாரியர். இவர் ஆசாரியர்களுக்கெல்லாம் ஆசாரியர் என்று அறிவிக்கும்படிக்கு அங்கே தூப வர்க்கம் கொண்டு வரப்பட்டது. வெள்ளை போலம் ஏன் வைக்கப்பட்டது என்று சொன்னால் இவர் மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவர். அந்த நாட்களிலே மருத்துவர்கள் வெள்ளை போலத்தை உடையவர்களாக இருந்தார்கள். இட் வாஸ் யூஸ்ட் as a pain reliever, அதாவது வேதனையை மாற்றக்கூடிய ஒன்றாக அந்த வெள்ளை போலம் பயன்பட்டது. தேவனுடைய பிள்ளைகளே, என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இவர் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, இவர் நித்திய பிரதான ஆசாரியர், ஆசாரியர்களுக்கெல்லாம் ஆசாரியராயிருக்கிறார், இவர் மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவராயிருக்கிறார். இவர் ராஜாதி ராஜாவா இருக்கிறபடினால் இவர் நிச்சயமாக உங்களை மேன்மைப்படுத்துவார், உங்களை உயர்த்துவார். இவர் நித்திய பிரதான ஆசாரியராய் இருக்கிறபடினால் இவர் நிச்சயமாக உங்களுக்காக எந்நாளும் பரிந்து பேசுவார். இவர் இப்படியாக மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவராய் இருக்கிறபடினால் நிச்சயமாக இவர் உங்களை குணமாக்குவார். இந்த காலை வேளையிலும் இயேசு பிறந்திருக்கிறபடினால், இயேசு உங்கள் வாழ்க்கையில வந்திருக்கிறபடினால் நிச்சயமாக தூரத்திலிருந்து நன்மைகள் உங்களை தேடி வரும் என்பதிலே சந்தேகமில்லை. இவர் ராஜாதி ராஜா, உங்களை மேன்மைப்படுத்துவார். இவர் நித்திய பிரதான ஆசாரியர், உங்களுக்காய் பரிந்து பேசுவார். இவர் வைத்தியர்களுக்கெல்லாம் வைத்தியர், நிச்சயமாய் உங்களை குணமாக்குவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.